அவருக்கு என்ன புள்ளையா, குட்டியான்னு கேட்குறான்ல. வாரிசு ம். அரசியல பத்தி மோடி பேசும்போது ஏன் எடுபடுது? ம். அவருக்கு ஒண்ணுமே இல்ல. குடும்பம் இல்ல. குடும்பம் இல்லன்றது பலமா மாறுது. நீங்க கூச்ச நாச்சம் இல்லாம குடும்ப அரசியல் பண்ண வேண்டியது. ஏங்க நீங்க குடும்ப அரசியல் பண்றீங்கன்னா, ஆமா நாங்க குடும்ப அரசியல் பண்றோம். குடும்பம் இருக்கு, அரசியல் பண்றோம்னு பேசுறது. இல்ல ம். நாங்க குடும்பம் குடும்பமா தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கோம்னு பேசுறது. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில, அடுத்த தலைமுறை மத்தியில உங்களுக்கான நன்மதிப்பை சிதைக்கிறது. ம். இந்த மசோதா அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு மட்டுமில்ல, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ம். இது முதல்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் அரசியலமைப்பு சாசன திருத்தம் 3ல 2 பங்கு வேணும். பார்லிமென்ட்ல உங்களுக்கு இல்ல. அதுல எது தில்லாலங்கடி வேலை பண்ணி நிறைவேத்துவாங்களான்னு நம்ம பார்க்கணும். ம். பொதுமக்கள்ல ஒரு சாராரிடையே இதற்கு ஒரு வரவேற்பு இருப்பது உண்மை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா, ம். இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு மசோதா தான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது இத விட கொடூரமான ப்ராசஸ். ஊழலுக்காக ஆட்சிகள் கலைக்கப்பட்ட நிலையில இருந்தது. அது இப்ப பொம்மை ஜட்ஜ்மென்ட்க்கு பிறகு முடியாது. ஆ அப்ப அத கம்பேர் பண்றப்ப, ஒரு தேர்தலையே மாத்துறாங்கன்னா, அது பெரிய விஷயம். இது கொஞ்சம் சின்ன விஷயமா அப்படி படல. பார்க்க முடியாதுங்க. ஏன்னா, இத பழி வாங்குறதுக்கு தானே இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க. இல்ல எத்தன பிஜேபி நீங்களே சொன்னீங்க. பேரலலா நல்லதுக்கும் பண்ணியிருக்காங்க. இல்ல, இல்ல நல்லதுன்னு இல்லங்க. நியாயமான இல்லங்க. விஷயங்களுக்கும் இந்த பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவன் அத்தன பேருமே ஓகேம் கிடையாது. எல்லாம் திருடியிருக்கான். ஆனா ம். வந்து நடவடிக்கை வந்து அவன் திருடுனான்றதுக்காக இல்ல. எதிர்க்கட்சின்றதுக்காக. எப்படி பண்ணாலும் நியாயம் தானே அது. இல்ல, 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 இல்ல. அப்படி இல்ல. இந்த பண்ண பாவத்துக்கான தண்டனை இல்ல தானே அது. இது வந்து ஜனநாயகத்துல இது ஏற்புடைய பார்வை கிடையாது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பிஜேபியில சேர்ந்த அடுத்த நிமிஷம் முகுல் ராய் பிஜேபியில சேர்ந்த அடுத்த நிமிஷம் புனிதஸ்தன். சரி நான் இப்படி கேட்கிறேன். காங்கிரஸ் கவர்ன்மென்ட்ல இந்த மாரி பழிவாங்கல் அவன் நடவடிக்கை பண்ணவே இல்லையா? மாட்டான். இந்த மாரி பண்ணுவான். வேற மாரி பண்ணுவான். அவன் கொஞ்சமாவது இந்த சட்டத்த மதிச்சான். அவனுக்கு தெரியும் இது வந்து நாளைக்கு நம்ம தலையிலேயே இது விடியும். இது பிஜேபிக்கு எதிரா திரும்பும். ம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனா இத்தகைய சட்டங்கள் பிஜேபிக்கு எதிரா திரும்பும். மோடி பிஜேபி தான் சாஸ்வதம்னு நெனைக்கிறாருங்க. ம். தான் நிரந்தரம்னு நெனைக்கிறார் மோடி. தான் நிரந்தரம்னு மோடி நெனைக்கிறார். அதோட விளைவு தான் இத்தகைய சட்டங்கள். அவருக்கு எதிரா அது திரும்ப போதுன்றது அவருக்கு தெரியல.